ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். எதில் போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா அப்பாவோட ஆட்டோவில் தான் போக போகிறோம். அப்பா உள்ளே இருக்கார், அப்பாவும் உள்ளே இருக்கார், அம்மாவும் உள்ளே இருக்காங்க. நஃபி, நிஷா குட்டி, டோய் தம்பி ஏன்டி தாங்க அப்படி பார்க்குற பப்ளு. வரும்போது டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கடையில் நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டை தாண்டி வரும்போது இதுவே நம்ம காரில் போனோம்னா பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னா நமக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3000 4000 ஆகும் பெட்ரோலுக்கு. பைக்காக இருந்தால் 1500 இல்லை 1800 வரும் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்கு. அடுத்த டீ ஸ்டாப் உழவன். இப்போ ஹோட்டல் உழவன். சாப்பாடு டிஃபன் ரெடி. நாங்களும் ரெடி. பின்னாடி இருந்து ரெடின்னு சொல்லக்கூடாது, முன்னாடி சொல்லணும். ஒரு வழியாக திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வந்திருக்கோம். கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரமா. கடை பின்னாடி காட்டுறேன். ஹோட்டல் ரமா, வாங்க உள்ள போகலாம். நஃபி பாப்பா எல்லாமே உள்ள போயிட்டாங்க. ஆக்சுவலாக வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து கேஸ் கம்மியாயிருச்சு. கேஸ் போடலான்னு பார்த்துக்கிட்டே வந்துருந்தோம் ஆட்டோவில். கேஸ் போடுறதுக்கு எங்கேயுமே கேஸ் கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வந்துட்டு தூத்துக்குடியில் தான் வந்து எல்பிஜி கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கில் சொன்னாங்க. எல்லா பக்கமும் சிஎன்ஜி கேஸ் மட்டும் தான் அவைலபிள் இருந்தது. சரி இது தூத்துக்குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டால் அங்கேருந்து 110 கிலோமீட்டர் காட்டுது. 110 112 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். அங்கே இருந்துட்டு எங்களால் வந்து போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து 65-70 தான் போகும் அப்படின்னாரு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். வர வழியே பாதியிலே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்பா ஒரு 2 லிட்டர் தான் பெட்ரோல் போட்டார். அதுவே ஃபுல்லாகிடுச்சு பெட்ரோல் பங்க்கில். போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அப்படி இருந்து வந்து சும்மா ஒரு 2-20 கிலோமீட்டர் மட்டும் தான் பெட்ரோல் ஓட்டினாரு. மீதி கேஸ் இருக்க வரைக்கும் கேஸ்லேயே ஓட்டலான்னு பார்த்தாரு. ஆனால் பரவாயில்ல, எல்பிஜி கேஸ் வந்து நல்லாவே கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குது ஆட்டோக்கு. இப்போ கேஸ் முடிகிறதுக்குள்ளேயே நாங்கள் வந்து வந்துட்டோம். எல்பிஜி கேஸ் பங்குக்கே வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு திரும்பி வந்து டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். 853 ரூபா ஆச்சுங்க இது ஃபில் பண்ணுறதுக்கு. திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு 322 கிலோமீட்டர் வருதுங்க. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 644 கிலோமீட்டர் வருது. அதுக்கு வந்துட்டு மொத்தமாக எல்பிஜி கேஸ் வந்து 1640 ரூபா ஆயிருக்குங்க. இங்கே கடையில் வந்து ஒரு புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா வருதுங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, குழம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்துட்டோங்க. திருச்செந்தூர்ல முடி காணிக்கை செலுத்துற இடத்துல தான் நிற்கிறோம். அப்பா வந்து முடி எடுக்க போறாராம். தம்பிக்காக தம்பி பிறக்கும்போது வேண்டிக்கிட்டாரு, அதனால தம்பிக்காக முடி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முடி காணிக்கை செலுத்துறதுக்கு வந்து சீட்டு இலவசம் தாங்க. ஆனால் உள்ள வந்து முடி எடுக்கிறவங்க மட்டும் ஒரு 50-100 ரூபாய் கேட்பாங்க. அது மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே வந்துட்டு முடி காணிக்கை செலுத்தலாமா. அவ்வளோதான், மொட்டை எடுத்தாச்சு. கடல்ல இங்கே குளிப்போம்னு பார்த்தா அப்புறம் இங்கே நாளிக்கிணறு இருக்குது பார்த்தீங்களா. நாளிக்கிணறுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் இங்கே ஷவர்லாம் போட்டிருக்காங்க. நாளிக்கிணறு வந்து பழைய மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபம்லாம் நிறையாவே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு வர பக்தர்களுக்கு தங்குறதுக்கும் வந்துட்டு தனியாக வந்து ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நடைபாதை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பழைய மாதிரி இல்லை, திருச்செந்தூர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இன்னமும் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பீச் ஓரமாக வந்து லைட்லாம் நல்லாவே போட்டுருக்காங்க. பீச்சு, நடைபாதை, புதுசாக கட்டியிருக்க மண்டபம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு.
ஸோ அவ்வளோதாங்க, சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்தபோது சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கலும் வாங்கி சாப்பிட்டுட்டு பிரசாதம். இன்னைக்கு வந்துட்டு தீபாவளிக்கு முந்தின நாளுங்கிறனால கூட்டமே சுத்தமாக இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற நேரம் இன்னும் நீங்கள் சாமி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்க அடுத்து வந்தாலுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்லா வெயிட் பண்ணி சாமி பார்த்தோம். சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், சொரக்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், அப்பளம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரசம் ஊற்றுனாங்க. ரசம் வந்து நல்லா பெப்பர் தூக்கலாகவே இருந்துச்சு. மோர், பாயாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புலாம் முழுசாக போட்டிருந்தாங்க. இந்த இனிப்போட வீடியோவை முடிச்சுக்கிறேன்.